புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாதலை MCC நடத்தக்கூடிய 40,000 ரூபாய் டோர்னமெண்ட். ஒரு ஊர் 2 கெஸ்ட். ஸோ 40K டோர்னமெண்ட்டோட இறுதிப் போட்டி மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா MCC வெர்சஸ் புலியூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க MCC. அதே 5 ஓவர் ஃபார்மேட்டு. எப்போ மழை வரும்னே தெரில. ஸோ 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் பவர் பிளே 4 பவுலர். ஓப்பனிங் பர்சனாக வெங்கட் ஸ்டேக்கில் அந்த இடத்துல பிரசன்னா இருக்காங்க. சேம் ஓப்பனிங் பேர் இன்னைக்கு இதே முழுக்கவே. ஓப்பனிங் பவுலர் சூர்யா. மேட்ச் பிகின்ஸ். ஃபர்ஸ்ட் பால் அடிக்க பார்த்துருக்காரு. அங்கே ஏற்றி வச்சிருக்காங்க ஃபீல்டரை. விண்ட் இல்லாத டைம் தாண்டி போயிடுச்சு. ஃபுல்லர் பாலுக்கு தான் வந்தார். அதுக்கு ரெடியாக இருந்தார் வெங்கட். செகண்ட் பால் கேப்ல போயிருக்கு. ஃபாஸ்டா போயிருக்கு. பார்த்து தடுக்க முடியாது. பவுண்டரி இப்போ கிடைச்ச வித்தை யூஸ் பண்ணாரு. பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க. தேர்ட் பால் ஷாட் இன் தி கேப் as well as மீண்டும் ஒரு பவுண்டரி. ஒரு 6-2-4. திஸ் இஸ் பவர் பிளே பேட்டில். பவர்ஃபுல்லான பேட்டில். அந்த சவுண்டு பேட்டோட சவுண்டு குத்தி போட்டாங்க. வெயிட் பண்ணி அப்படியே திருப்பினாரு ஸ்கொயருக்கு. மிட் விக்கெட் மேல மிகப்பெரிய 6. ரிப்ளை from the bowler. Next up is யார்கர். அடிச்சா திருப்பி அடிச்சு காட்டியிருக்காருங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஒரு சக்தி. என்ன யார்கர். ரெண்டாவது நல்ல யார்கர். நல்ல முடிவு கொண்டாந்துருக்காங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிவில் அவர் எடுத்த ஸ்டார்ட்டுக்கு 20 ரன் கன்ஃபார்ம்னு எதிர்பார்த்தேன். 20 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஓப்பனிங் பர்சன் பிரசன்னா ஸ்டேக்கில். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் விக்கி. ஸ்விட்ச் ட்ரை சரியாக கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிள் மாற்றிடுவாங்க. தின்னுக்கு தீனா த்ரோ. ஐயோ ஜஸ்ட்டு. கண்டிப்பாக இன்னொரு விக்கெட்டுக்கான தேடல் இருக்கு. அடிச்சு பார்த்தாங்க இப்பயே. செகண்ட் பால் பிஹைண்ட் த விக்கெட்டு. அச்சிக்கி. ஐயோ நல்ல பிளேஸ்மெண்ட். சீவிட்டார் அந்த பந்த. இறக்கத்தில் இறங்கி ஃபாஸ்ட்டாக போதான்னு பார்த்தா ப்ராப்பராக உட்காந்து எடுத்தார் தீனா. இடம் கொடுக்காம போட்டிருக்காரு. குத்தி போடலை. இன்னும் ஃபுல்லராக போட்டாங்க. கிரேட் யார்கர். நேராக சொல்லியிருக்காங்க காலில். ஏற்றி வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தாரு. கேட்சுக்கான கேரி இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே கரெக்டாக பின்னாடி போனார். லெஃப்டி த்ரோங்க பிரதீப். அவர் வந்து நல்ல திங்கிங் அந்த யங்ஸ்டர் வந்து. ரீசெண்டாக 6 ஹிட் பிளேயர் விளையாண்டு வந்திருக்காரு பிரதீப். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலர் சூர்யா. அவருக்கான செகண்ட் ஓவர். ஐயோ கையில் பட்டு போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. தடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு தடுக்க முடியல. எஸ் பவுண்டரியும் போயிருக்கு. இந்த ஷார்ட் பவுண்டரி டார்கெட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காரு. செகண்ட் பால் போயிடுச்சு. ஃபீல்டர் அவுட் வைடாக போயிருக்கு. அங்கே பாரு ஸ்டாப்பு. சரியான ஸ்டாப்பு. தேர்ட் பால் கேரி ஆகியிருக்கு எனக்கு தெரிஞ்சு. எஸ் விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ 6 ரன்னுக்கு அப்புறமா 3வது பாலை தன்னோட விக்கெட்டை முக்கியமான விக்கெட்டையும் பிடிச்சாருங்க. பார்ட்னர்ஷிப்புக்கு அங்கிட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண விடாமல் வச்சிருக்காங்க பிரசன்னா. அந்த இன்னிலே பவுண்டரி கொண்டு வராங்க வர பேட்ஸ்மேன். எப்படியோ விக்கெட் அழிகிறாரு. நியூ பேட்ஸ்மேன் தீபக் ஸ்ட்ரைக்ல. போன பால் வைடேரி வந்த பால் குத்தி போட்டாங்க. வந்த நியூ பேட்ஸ்மேன் அடி. சரியான அடி. ஆஃப் ட்ராக்கர்லாம் வெளியே அனுப்பிச்சாங்க. கண்டிப்பாக விண்ட் இல்லை இந்த டைம். விண்ட் இல்லாத டைம் யாருக்கு ஃபேவர்னா பவர் போகிறவங்களுக்கு ஃபேவர். எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டே ஆகணும். 2 யார்கர் போன ஓவரில் போட்டார். அதை ரெப்ளிகேட் பண்ணியே ஆகணும். கட்டாயத்தில் இருக்காங்க. போன பால் வைடு. நைஸ்லி பிளேடு. அது ஐயோ உட்காந்து பிடிக்க பார்த்தாரு. சிங்கிள். 1 more மீனிங். ஐயோ சரியான யாருக்கு. இதைத்தான் எதிர்பார்த்தாங்க இந்த ஓவரில். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. 2 விக்கெட் விட்டு புலியூர். அடுத்த நியூ பவுலர் லெஃப்ட் ஆர்ம் பிரதீப். ஐயோ ஜஸ்ட் காலில் பட்டிருக்கு. பல்ல விரிஞ்சு
லைட்டா கட்டி வந்தாரு. செகண்ட் பால் பேச கம்மி பண்ணி போட்டாரு. ஆனா அவர் பிச் ஆஃப் த பால்க்கு எப்ப போனாலும் அர்ஜென்ட் ஓவர் லாங் ஆஃப். அங்க swept away nicely all along the ground. ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, தடுக்க வாய்ப்பே இல்லை. அந்த வேக்கண்ட் ஃபுல்லரா போட்டு நேரில் அடிக்க வைக்கலாம்னு பார்த்து பிளான் பண்ணி வச்சாங்க ஃபீல்டிங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஆடிட்டாரு. ஓ ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. பாடமேன் பிளே மீடியம் பேஸ்ல போட்டாங்க. ஃபுல்லரா போட்டதுக்கு ரெடியா இருந்தார் பேட்ஸ்மேன். ஸ்மார்ட் பவுலிங், நகரத்தெல்லாம் பார்க்கல, யாருக்கு தான் வரப்போறேன்னு போட்டாங்க. ரெண்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐயோ கேட்ச் டிராப், ரொம்ப பெரிய ரீசன் கவர் பண்ணி வந்தாரு. 4 ஓவர் முடிவில் 64 ஸ்கோரு, 2 விக்கெட் விட்டு புலியூர். ஸ்லோவர் 1, மிகப்பெரிய 6, பெரிய ரீசன்லயே 6 அடிச்சிருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் மணி. செகண்ட் பால் செல்லமா தட்டி விட்டாரு. அந்த டைமிங் ப்ரஷியஸ் டைமிங்கிறது அதுதான். அந்த இடத்துல ஆட வச்சா கண்டிப்பா ஈஸியா தட்டிட்டு போயிடுவாங்க. தலையை தாண்டி போயிருக்கு. 2வது மேக்ஸிமம். பவுலருக்கு நிக்கல். ஸோ பவுலிங் சேஞ்சிங்க. தீனாந்த் ஓவர் கண்டிப்பாக வந்திருக்காங்க. எடுத்தார், அது கேப்ல போயிருக்கு, பவுண்டரியும் போயிருக்கு. அவர் எடுக்கிற ட்ரிகர் மூவ்மெண்ட் மேக்ஸிமம் இப்போ கண்ட்ரி பக்கம் தான் இருக்கு. நேரில் அடிக்க பார்க்கல, லைனை கவர் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு பிரசன்னா. ஸ்டிக்கு மேல டாட் ஷாட், கேப்ல தான், இதுவும் கேப்ல தான். 4 ரன், நிறைய 4 2 3 6 பார்த்துட்டோம் அந்த கண்ட்ரியில். இப்போ முக்கியமான வந்து ஸ்டெப் அவுட் பண்ணாரு. நல்ல டெலிவரி ஆக்சுவலா யங்ஸ்டர் வந்து பிரதீப் லெஃப்ட் ஆர்ம் த்ரோ வரதுக்குள்ள 2 ரன். டார்கெட் 87 ரன் 30 பந்தில். சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல், ஓப்பனிங் பவுலர் பிரசன்னா. ஃபைனலில் மைட்டி டார்கெட். மைண்ட் செட்டிங் மேட்டர் கண்டிப்பாக. எத்தனை டாட்டுங்கிறத தாண்டி எத்தனை கரெக்டாக படுறங்கிறது தான் முக்கியம். இப்போ குத்தி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ஸ்டார்டிங் அக்கௌண்ட்டே 4 ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் அண்டர்ல போனாரு. ராக்கெட் தான், எஸ் சார், ராக்கெட் ஃப்ரம் ராக்கெட் ராஜ்கமல். அங்க 10 ரன் வந்திருக்கு முதல் 2 பால். பவர் பிளே ஓவர். ஃப்ரண்ட் லைன் பவுலர் பிரசன்னாவை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. தேர்ட் பால் இது குத்துச்சுன்னா தடுக்கவே முடியாது. கரெக்டா என் தலையை தாண்டி போச்சு, குத்தி போயிருக்கு. எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். 2 more remaining. அந்த ஸ்லோவர் 1, அந்த பேஸ் சேஞ்ச் இப்போ போட்டிருக்காங்க. அந்த ஆர்க்கில் விடலை. போன பால் வைடு. 1 more remaining. பவர் பிளேல லாஸ்ட்டுக்கு டைமிங் கொடுக்காம போட்டிருக்காரு. டாட் எந்த ஓவர், எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. நோ விக்கெட்டு. எம்சிசி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி ஸ்டேக்ல. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ஒரு சக்தி. நேராக காலில் போட்டாங்க. விக்கெட் கீப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. டாட் வெல் பிளேடு, வெயிட் அண்ட் பிளேஸ். ஸோ பாயிண்ட்ல ஃபீல்டு வச்சுருந்தாங்க, தடுக்க முடியல எனக்கு தெரிஞ்சு. கார்த்தி ரொம்ப டீப்பில் இருந்தார், பேக்வர்ட் பாயிண்ட்ல இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ பவுண்டரி கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறமா. தேர்ட் பால் எங்கடா வழியே நினைச்ச அந்த சுவிட்சிட்டு இப்போ வந்திருக்கு. ஷார்ட் பவுண்டரி சைடு அடிச்சுட்டாருங்க, 6 அடிச்சுட்டாருங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. சுவிட்ச் கனெக்ட் பண்ண விடாமல் போட்டால் மட்டும்தான். லைட்டாக போட்டால் கூட கண்டிப்பாக ரன்ஸ். அங்கே ஸ்டெப் அவுட் பண்ணாரு. ஆஃப் சைடில் போக பார்த்தாங்க, ஆன் சைடில் போயிருக்கு, லாங்கானுக்கு போயிருக்கு, குத்தி போயிருக்கு.
கேரி ஆகல, ஒரு ரன். 2 more remaining. தேர்ல அடிச்சிருக்காரு. சூப்பரான கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்டெக்ல. ஐ திங்க் 1 more remaining ஓவர்ல. ட்ரிக்கி டாஸ் பால். 2 ஓவர் முடிவில் 26 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டு எம்சிசி மருதாந்தாலை. அடுத்த நியூ பவுலர் இளங்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் சரியா கனெக்ட் பண்ண முடியல, இன்னும் ஃபைனா போக வேண்டியது. ஐயோ கேப்சர் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ விழுந்து பிடிச்சிட்டாரு. எப்போ சரியான கேட்ச். மொத்த கூட்டம் ஓடுறாங்க. இந்த விக்கெட் எடுக்க அப்படி ஒரு எஃபர்ட் கண்டிப்பா தேவை. நியூ பேட்ஸ்மேன் மோகன் ஸ்டேக்ல. கீழே வந்துருச்சு பந்து. முக்கியமான 3 விக்கெட், முதுகில் 3 பேர்த்த பிடிச்சாச்சு. நியூ பிளேயர்ஸ், நியூ பேட்ஸ்மேன், வெயிட் அண்ட் கட். ஃப்ரண்டா பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. கார்த்தி த்ரோ வரத்துக்குள்ள ஓடி இருக்காங்க. ஸ்விட்ச் ட்ரை. ஐயோ பவுன்ஸ் எடுத்துச்சு, கொஞ்சம் கட் ஆகுச்சு. முன்னாடி வந்து பார்த்தாரு, தடுக்க பார்த்தாங்க. வேற டீம் வந்தாருங்க கார்த்தி. பவுண்டரி நினைச்சேன். விட்டு தட்டினாரு. ஃபுல்லா ஸ்டிக்க காட்டி சுழட்டி கொடுத்தாரு, மறிச்சு கொடுத்தாருன்னு தான். கவர் அண்ட் பிளே பிகைன் ஸ்கொயருக்கு போச்சு. சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 33 ஸ்கோரு, 3 விக்கெட் விட்டுருக்காங்க எம்சிசி. நெக்ஸ்ட் பவுலர் ஒரு சக்தி, அவருக்கான செகண்ட் ஓவர். 12 பால் 54 தேவை. டாஸ் ஸ்லோவர் 1. நல்ல ஸ்லோவரா ஃப்ளோட்டரா போட்டாங்க. தேர்ட் ஒன் லெஃப்ட் ரைட்டா திருப்பி அடிச்சிட்டாரு. பட்டிருக்கு. 4 ரன் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மோகன். விக்கெட் எட்ஜ் ஆஃப் தி சர்க்கிள். நியூ பேட்ஸ்மேன் சர்க்கிள் பிரதீப். ஸ்லாக் ஷாட், ஈஸி கேட்ச். அங்க விக்கெட் அண்ட் ஓவர். பெரிய டார்கெட்டு, முடிஞ்சா பவரை போட்டு அடிங்கன்னு ஸ்லோவரா தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு அவரு. தீனா ஸ்டேக்ல. ஆஹா கைக்கு போச்சு, கேட்சா மாறுச்சு. ஸ்லோவர் 1 நிறைய போட்டு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு இங்க ஒரு சக்தி. லாஸ்ட் ஓவர் பத்துக்கு தீபக் வந்திருக்காங்க. முதல் பால் மோகன் ஆன் ஸ்டேக். செகண்ட் பால் செல்லமா தட்டினாரு. வாட்ச் அண்ட் பிளே. ஸ்கொயர்ல தடுக்க, டீப் ஸ்கொயர்ல தடுக்க, சிங்கிள். ஆன் ஸ்டேக் காட்டூர் ராஜா. ஈஸி விக்கெட். காட்டன் போல்ட். போன பால் வைடு, பையில சிங்கிள் ஓடினாங்க. உள்ள வந்திருக்கு பந்து. டவுன் த லெக் சும்மா தூக்கி போட்டாங்க. ஸ்லோவரா நிறைய பால் தூக்கி போட்டு டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸா மாறி இருக்காங்க. புலியூர் 40,000 டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ். வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக